சிஜேபி மிக தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னது? CJP has clearly stated that there should be no violence, vandalization or provocation of any kind. 2-3 நாட்களாக நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு சில வீடியோ வழியாக ஒரு சில இளைஞர்கள் நீங்க வரும்போது கம்பு, கட்டை, பெப்பர் ஸ்ப்ரே, பாட்டில்கள் இதெல்லாம் எடுத்து வாருங்கள், அபிஜித் தீப்கேவை கைது செய்த அடுத்த நிமிடமே இதெல்லாம் நமக்கு பயன்படும் என்று. அதாவது இது போன்ற எலிமெண்ட்ஸ்கள் இந்த போராட்டத்தை சீர்குலைப்பதற்காகவே களமிறங்கியது மிக தெளிவாக தெரிந்துவிட்டது. அதற்காகவே சிஜேபி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இது அமைதி போராட்டம். எந்த விதத்திலையுமே எந்த விதமான வயலேஷனும் நாம் செய்யக்கூடாது. எவ்வளவு ப்ரொவோகேஷன் நடந்தாலும், எவ்வளவு அத்துமீறல்கள் நடந்தாலும் நாம் அமைதியாக தான் இருக்க வேண்டும். காந்தி, அம்பேத்கர் அந்த வழிமுறையை தான் நாம் கைப்பற்ற வேண்டும். இல்லையே எந்த விதத்திலுமே வயலன்ஸ் நடக்கக்கூடாது. இந்த விஷயங்கள் எடுத்து வைத்து இப்போ போராட்டம் தொடங்கி இருக்கிறது. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா அபிஜித் தீப்கே சிஜேபிக்கு டெல்லி போலீஸ் பெர்மிஷனை கொடுத்து விட்டார்கள். இந்த பெர்மிஷன் நீங்க போய் போராடலாம் என்று. இதற்கான ரெப்ளிகேஷன் 2 விதமாக இருக்கும். ஒன்று, அந்த போராட்டத்தில் வெளிவரக்கூடிய அந்த விஷயங்களை எந்த அளவில் ஜென்சி அங்க கூட போறார்கள், இதை அவர்கள் கேட் செய்வார்கள், அதாவது அரசாங்கம் கேட் செய்யும். 2வது, இந்த பப்ளிக் ரியாக்ஷனை விட்டு பிடிக்கக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த பெர்மிஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறியுள்ளார்கள்.